உண்மையிலேயே சொல்லணும்னா, ஜென்ஸி ஜென்ரேஷனை வந்து கோயில்ல வச்சு கும்பிடணும். ஏன்னா, தைரியமா ஒரு அரசியல் மாற்றத்த கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா, கேப்டன் விஜயகாந்தும் வந்தாங்க 2000 காலகட்டத்தில. ஆனா, அவருக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு வரவேற்பு அந்த தலைமுறை குடுக்கல. அதான் எதார்த்த உண்மை. ஆனா, ஜென்ஸி இப்ப எத பத்தியும் யோசிக்காம, தளபதி விஜய்க்கு ஒரு வாய்ப்ப குடுத்துருவோம் அப்படின்னு தைரியமா குடுத்துட்டாங்க. ஏன்னா, ஒரு அரசியல் மாற்றம் வேணும்னா, ஒரு தலைமுறை வந்து அந்த ஜனநாயக அரசியல்ல ஒரு தலைமுறை வந்து அந்த முயற்சி எடுக்கணும். அதனால ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு ஒரு டெசிஷன வந்து ஜென்ஸி எடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே சொல்லப்போனா, தமிழ்நாட்டு வரலாற்றில இந்த ஜென்ஸி ஜென்ரேஷனால ஒரு அரசியல் மாற்றம் வந்திருக்கு. காசு வாங்காம ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தலைமுறைங்கிற ஒரு பெருமை வந்து ஜென்ஸிக்கு இருக்கு. அத நம்ம ஒத்துக்கணும். ரொம்ப உண்மையிலேயே ஜென்ஸி உங்களால தான் வந்து தமிழ்நாட்டு அரசியலே மாத்திருக்கீங்க. நீங்க ஆக்சுவலா தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல நீங்க வந்திருக்கீங்க. ஏன்னா, உங்க தலைமுறை தான் தைரியமா அ ஒரு மாற்று அரசியலுக்கு ஒரு வாய்ப்புன்னு குடுத்தீங்க. மற்ற தலைமுறை எதுவும் வந்து ஒரு 50 வருஷமா யாரும் மாற்றா வந்தா கூட தைரியமா அவங்களுக்கு ஒரு ஆதரவு குடுக்கல. நீங்க குடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி மேல மேல இந்த ஜென்ஸி தலைமுறை குடுத்த இந்த ஒரு புஷ்ஷ வச்சு தமிழ்நாடு முன்னேறணும்.